ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். வாங்க இன்னைக்கு நெய் உருண்டை ரெசிபி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் 2 கப்பு பாசிப்பருப்பு மாவு, 1/2 கப்பு தூள் சீனி, 1/2 கப்பு முந்திரி பருப்பு, 1/2 கப்பு நெய், சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் 1/2 டீஸ்பூன். இந்த அளவு 20லேருந்து 22 உருண்டை வரைக்கும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை லேசாக நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்த பிற்பாடு அதை ஆற விட்டுருவோம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்த பிற்பாடு அதே சட்டியில் பாசிப்பருப்பு மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குவோம். மாவையும் வறுத்து எடுத்த பிற்பாடு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். இப்போ ஆற வச்ச முந்திரி பருப்பை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். முந்திரி பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாசிப்பருப்பு மாவில் தூள் சீனியை சலிச்சு போட்டுக்குவோம். சலிக்காமல் போட்டோமா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். எல்லா சீனியும் சலிச்ச பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்ட பிற்பாடு எடுத்து வச்சிருக்க 1/2 கப்பு நெய்யை உருக்கிட்டு வந்துடுவோம். உருக்கிட்டு வந்த நெய்யை மாவில் ஊற்றுறதுக்கு முன்னே இந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது நம்ம உருண்டை பிரித்த பிற்பாடு அதில் உருட்டி எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் உருக்குன நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குவோம். பிடிச்ச உருண்டையெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் போட்டு உருட்டி எடுத்துக்கணும். எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக அழகாக பிடிச்சிக்குவோம். அவ்வளவுதான், சுலபமாகவும் சீக்கிரமாகவும் நெய் உருண்டை செஞ்சாச்சு. 2 கப்பு மாவுக்கு இந்த சைஸில் எனக்கு 20 உருண்டை கிடச்சிது. நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி நெய் உருண்டை செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி.